வணக்கங்க. ஊர் சக்கடிக்குப்போம். பேர் வந்து கப்பலோட்டி தமிழன். நான் வந்து ஒரு 8 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன். தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசுகிறேன். தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து ஒரு யூடியூப் சேனலும் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து எல்லோரும் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து அந்த சேனல் ஆரம்பித்த செய்தி சொல்கிறேன். யாராருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஒரு விவசாயத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து கேழ்வரகு கிட்டத்தட்ட நம்ம 1 ஏக்கராவுக்கு மேலே நட்டுருக்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நட்டுட்டோம். அதுவும் வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, வீட்டுக்கு பின்னாடி. அது வந்து இப்போ தான் நட்டுருக்கோம். இதனுடைய அவசியம் இது ஏன் இவ்வளோ நம்ம நட்டுருக்குறோம் அப்படின்னா, ஒரு விவசாயிக்கு ஒரு இயற்கை விவசாயத்தில் இன்றியமையாத ஒரு சிறுதானிய உணவு கேழ்வரகு. இப்போது இது இல்லாதால் தான் நமக்கு வந்து இந்த சுகர்னுடைய ஆதிக்கம் நமக்கு வந்து அதிகமாகிடுச்சு. இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம வந்து ஏர் ஓட்ட போவோம். அப்போது ஒரு வேளை கண்டிப்பாக கூழ் கொடுப்பாங்க. கூழ் கொடுக்கும்போது இது நமக்கு இரவில் என்னென்ன காரசாரமான உணவு சாப்பிட்டு வந்தாலும் காலையில் வந்து இதை சாப்பிடும்போது உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிடும். குடலுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுகர்னுடைய ஆதிக்கம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த கேழ்வரகு நம்ம உணவு விட்டதால் தான். ஒரு காலத்தில் வெறும் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே, கொஞ்சம் வேலை செய்யாத இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான சுகர் நோய் வரும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, விவசாயிங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுகர் நோய் வந்துடுச்சு இப்போது. இது காரணம் என்னென்னா, ஒன்று கேழ்வரகு கூழை விட்டதாலயா, ரெண்டாவது வந்து நம்ம அரிசி சாப்பிட்றத வந்து வீட்டிலேயே அவிக்காமல் மாடர்ன் ரைஸ் மில்லில் கொடுத்து அவங்க மாடர்னாக வெள்ளையாக பைப்பர்லாம் போகிற அளவுக்கு தீட்டி விவசாயிங்களுக்கு கொடுக்குறதால அது வந்து நமக்கு வந்து அந்த இன்சுலின் பவர் குறைஞ்சி நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து சுகர் ஆகிடுச்சு. இது இப்போது நம்ம இந்த மாதிரியான உணவுகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா என்னென்ன உணவோ நம்ம போய் சாப்பிட்றோம், எதையோ தேடி ருசியாக சாப்பிட்றோம். ஏன் நம்ம வந்து எவ்வளோ பணத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோம், மன உளைச்சல் அடைகிறோம், எதோ பண்ணி நமக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஆகிடுது. பணத்தை தேடுறோம், பணத்துக்கு நம்ம கிடைச்ச உடனே உடம்பு நம்மளுக்கு வந்து பாதிப்பாகிடுது. இந்த மாதிரியான உணவை ஏன் வந்து காலையில் நீங்கள் எடுக்கக்கூடாது? அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான உணவுகளை மக்களுக்கு இடையே கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் கூடுதலாக சிரமப்பட்டு இந்த வேலையை செய்கிறோம். இது ரொம்ப சிறுதானியன்றதால உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போது நம்ம இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு வேளை நம்ம கண்டிப்பாக ஒரு உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சுகர் நோய் கண்டிப்பாக வராது. சிறுதானியத்திலே மிக சிறந்த சிறுதானியம் இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த வேணும்னு முன்னோர்கள் அமைச்சாங்க இதெல்லாம். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம இதை வந்து எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, கேழ்வரகு கூழ் காய்ச்சி குடிக்கலாம் தினசரி. கேழ்வரகு புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். கேழ்வரகு வந்து களி செஞ்சு சாப்பிட்லாம். கேழ்வரகு வந்து அடை செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் அதில் வந்து அடையாக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா மாவு பெஞ்சிட்டு கேழ்வரகு, வெங்காயம், பொன்னாங்கண்ணி, முடக்கத்தான் இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் கூட போட்டு இதை வந்து நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு உண்மையாகவே உடம்புக்கு வந்து நல்ல ஜீரணத்தன்மையும் நல்ல வந்து ஒரு சத்தான ஒரு உணவுன்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான உணவு வந்து நம்ம தினசரி சாப்பிட்ணும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து இதில் சொல்லலான்றதுக்காக நான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.